நேற்று சாண்ட்ரா பண்ணது டூ 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 மச்சாக இருந்துச்சு எனக்கு. இதுக்கே இவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே பெரிய ரீசன் எதுவுமே இல்லையா? அஃப்கோர்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம விளையாட வரோம் அப்படின்னா ஓகே, ஒருத்தர் ஹெல்மெட் ஆகி போனால் இன்னொரு கஷ்டமாக தான் இருக்கும், அழ செய்வோம். சரி, அதுக்கு நீ இவ்வளோவா? போகாதன்னா அது என்ன அது? அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ அழுதது எதை குறிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னால் இந்த வீட்டில் பிரஜின் இல்லைனா இருக்க முடியாது அந்த மாதிரி தானே அவங்க அழுதாங்க, நீ போவாதன்ட்டு. ஸோ அவங்க விளையாடத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்டேஜில் சொன்னார் இல்லை, இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஆனால் நீங்கள் தனித்தனியாக தானே விளையாடுவீங்க, அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, ஆமான்னு அப்போ சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் ஆகி போய் தான் ஆகணும். அப்படி இல்லையா பை த லக் நீங்கள் 2 பேரும் மேபி ஃபைனல்ஸ் கூட வரலாம், யாருக்கு தெரியும். பட் அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கிளாரிட்டிலாம் இருந்து தான் அவங்க கேமுக்கு வருவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி அழுதுருந்தாங்கல்ல, அப்போ எஃப்ஜேவா யாருன்னு தெரியல, அக்கா இது கேமுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் பெஸ்ட்டு சொன்னதே. இது கேமுன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ அப்படியே அழுதுக்குன்னு போவாதன்னா பிரச்சனை என்ன பண்ணுவார்? விஜயை சொன்ன மாதிரி இவங்க ஸ்ட்ராங்காக இல்லை வீக் கண்டஸ்டண்ட்டாக எனக்கு சத்தியமாக எனக்கும் தெரில. நான் சாண்ட்ரா அழ வேணாம் அப்படிலாம் சொல்ல, இவ்வளோ அப்படியே அடிச்சுக்கின்னு அழ அளவுக்கு அங்கே என்ன ஒன்றும் இல்லையேன்றதான் என்னோட. நீங்கள் தனித்தனியாக விளையாட வந்திருக்கீங்கன்ற ஒரு கான்செப்டில் இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவ்வளோ அழுதது நான் சொன்ன மாதிரி பிரஜின் இந்த வீட்டில் இல்லைன்னா என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன, நான் இது வரைக்கும் பிரஜின் ஒரு ஷூட்டிங்க்கோ இதுக்கோ போயிருக்க மாட்டாரா, அப்போல்லாம் நீங்கள் இப்படி தான் அழுதிங்களா? ஸோ அதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது வேணும்னே அழுத மாதிரி தான் இருந்துச்சு இது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரு விதம் இருக்குது, செஞ்சது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பார்வதி இந்த மாதிரி சபரி காலால் தள்ளினார், புஷ் பண்ணார், காலை மிதிச்சார் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க அப்போ பயந்துன்னு நிற்கிற மாதிரி கூட தெரில, ஏதோ அப்படியே அசால்ட்டாக நின்ன மாதிரி சொன்னாங்க. ஆனால் விஜய் நான் பயந்துன்னு நின்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொன்னாங்க, சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ எனக்கு நேற்று பண்ணது ரொம்ப டூ மச்சாக தான் தெரிஞ்சுது. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்